Hi friends, கிஷோபா கடந்து கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவு நம்ம டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு வீடியோ பதிவு. ஸோ குரூப் எக்ஸாம் முடிஞ்சு நமக்கு கரெக்டாக 1 வீக் ஆகிடுச்சு. அகைன் நம்ம எல்லோரும் படிக்க ஆரம்பிக்கலாமா? ஆல்ரெடி நம்ம வந்து ஜென்ரல் லைவில் வந்து நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் 2025க்கான குரூப் 4க்கு ஸ்டடி பிளான் வந்து நான் சாட்டர்டே ஆர் சண்டே நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மேபி இன்றைக்கிக்குள்ளே நான் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி நைட் 9 மணிக்கு உங்களுக்கு ஸ்டடி பிளான் நான் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டடி பிளான் படி நீங்கள் எப்படி படிக்கணும், எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், எப்படி அந்த ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணால் எப்படி நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அந்த ஜென்ரல் லைவ் வந்து இந்த ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணி படிக்கலான்னு இருக்கிறவங்க அந்த ஜென்ரல் லைவ் வந்து கண்டிப்பாக வந்து அட்டெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தோன்னா நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு நம்ம இப்போ இருந்தே படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு தோணலாம். அது உங்களோட விருப்பம்தான். பட் நம்மளுடைய கிருஷோபா அகாடமியில் படிக்கக்கூடிய மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃப் ப்ளஸ் வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கான நேரங்கள் அப்படிங்கிறது இப்போ இருந்து படித்தா மட்டும்தான் அது கிடைக்கும். ஏன்னா 6 மாதத்தில் 4 மாதத்தில் படிச்சுட்டு எழுதுகிற அளவுக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து நமக்கு டைம் வந்து கிடைக்காது. ஹவுஸ் ஒய்ஃபாக வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் ஒதுக்குறதுங்கிறதே ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம அது பிஃபோராகவே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இல்லைனா நம்ம வந்து டிசம்பரில் கூட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணி அவங்க எக்ஸாம் சடனாக ஒரு மே மாதம் ஒரு ஜூன் ஜூலை அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாங்க அப்படின்னா, ஏன்னா என்ன வேணால் நடக்கலாம். அப்படி வைக்கும் பட்சத்தில் நம்ம எல்லாமே படித்து ரிவிஷன் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயமா போயிடும். ஹவுஸ் ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும், ஹவுஸ் ஒய்ஃப் ஜாப் போயிட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு பிஃபோராகவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் தாட் இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா உங்களோட டைம் கன்வீனியன்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாருக்குமே எவ்வளோ நேரம் உங்களுக்கு கிடைக்குது பர் டே ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா எந்த அளவுக்கு கமிட்மெண்ட் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கொண்டு போகிறது வந்து பார்த்தோன்னா ஒரு டிஎன்பிசினா என்னன்னே தெரியாத ஒரு 0% இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்தால் என்னால் வந்து டைம் வந்து ஒதுக்க முடியும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நான் படிக்கிறது நல்லா தெளிவாக தரவாக படித்து நான் வந்து ஒரு 100 ரேங்க்குள்ளே எடுக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் தாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே ப்ரிப்பரேஷனை பிஃபோராக கொடுக்கறது உங்களுக்கான சேஃப். ஏன்னா நடுவில் வந்து எந்த ஒரு கமிட்மெண்ட் வேணால் வரலாம். அந்த கமிட்மெண்ட் வரும்போது நம்ம ஐயோ டைம் இல்லையே நம்ம வந்து பார்த்தோன்னா புலம்பத்தில் இங்கே பிரோஜனம் கிடையாது. பிஃபோராகவே ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு சேஃப் ஜோன் தான். சரிங்களா? ஸோ அதுக்கான ஒரு பிளான் தான் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ படிக்கணுன்ட்டு இருக்கிறவங்க, பிஃபோராகவே படிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஸ்டடீஸை வந்து பார்த்தோன்னா அகைன் வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? இந்த குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம், அதாவது 2024 நடந்த குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களோ, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்களோ, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த இடத்துல சரி பண்ணிவிட்டு அகைன் நெக்ஸ்ட் இயர் நடக்கக்கூடிய எக்ஸாமில் எல்லோரும் ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்து 2025 டிசம்பர் எண்டில் எல்லாரோட கையிலையும் ஒரு ஜாப் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? ஏன்னா வருஷம் நீங்கள் படிச்சுட்டே இருக்கிறதுல பிரோஜனம் கிடையாது. 2025 டிசம்பர் எண்டில் என் கையில் ஒரு போஸ்டிங் கன்ஃபார்ம் இருக்கணும். அந்த நாள் அந்த மந்த் வரும்போது நான் ஒரு அரசு அதிகாரியாக எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், அட்லீஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனாச்சும் நம்ம கையில் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இங்கே உறுதியாக நம்ம வந்து படிச்சிருக்கணும். ஸோ அந்த இலக்கை நோக்கி இந்த வருஷத்தை கொண்டு போங்க. அடுத்த நெக்ஸ்ட் இயர் 1 இயர் கொண்டு போய் பாருங்கள். அந்த வருடங்கள் ஓடுறதே உங்களுக்கு தெரியாது. அந்த இலக்கை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அது நீங்கள் 2 இயர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, 3 இயர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, 5 இயர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, அடுத்து வரக்கூடிய 1 இயரில் எனக்கான ஒரு போஸ்டிங்கை நான் கன்ஃபார்மாக நான் வந்து உறுதி ஆக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் தாட்டோட உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் கிட்ட வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் படிக்கிறது, இல்லை கடைசியில் 1 மாதம் உடம்பு சரியில்லாமல் போய் அதை விடுறது. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு காரணங்களும் நம்ம இங்கே வைக்கிறதுனாலையோ, இல்லைனா ஹவுஸ் ஒய்ஃப் எனக்கு கமிட்மெண்ட் இருந்துச்சு, பிள்ளைங்க இருக்காங்க, இந்த எந்த ஒரு கமிட்மெண்ட்டு இல்லை எந்த ஒரு நீங்கள் காரணங்கள் சொன்னாலும் இந்த எண்டில் வந்து நமக்கு என்னென்னா நமக்கு ஒரு வேலை இல்லை, நம்ம கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல உண்மையாக இருக்கும். காரணங்கள் நம்ம எவ்வளோ அடுக்குனாலுமே அந்த காரணங்கள் அப்போத்துக்கு வந்து நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி தான், ஒரு முதலுதவி நம்ம மேலே தப்பு இல்லைன்ட்டு நம்ம வைக்கக்கூடிய காரணங்களாக தான் இருக்குமே தவிர, அது எல்லாருமே எல்லா இடத்துலையும் பிலீவ் பண்ணி ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு காரணம் சொல்கிறீங்க, ஏன் இந்த குரூப் 2 கிடைக்கல, ஏன் குரூப் 4 கிடைக்கலனா காரணங்கள் நீங்கள் சொல்லலாம். பட் அந்த காரணத்துக்குள்ளே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஓகேன்ட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. பட் பின்னாடி வந்து வேறு மாதிரி தான் பேசுவாங்க. உங்கள் மனசாட்சிக்கும் அதுதான். நம்ம 1000 காரணங்கள் ஒவ்வொரு எக்ஸாம் சொல்லிட்டே தான் இருக்கோம். பட் கடைசி வரைக்கும் ஏன் நம்மளால் அந்த எல்லோரும் எடுக்கக்கூடிய அந்த ஒரு மார்க் நம்மளால் எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு தாட் நமக்கு வரும். அதனால் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் பிஃபோராகவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எய்ம் பண்ண அந்த ஒரு ஸ்கோர் வித்து கமிட்மெண்ட்டோடு இருந்தாலுமே கூட நீங்கள் அழகாக நீங்கள் அதை முடிக்கலாம். வேலைக்கு போய்ட்டு வர ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும்,
இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் பிஃபோராகவே உங்களோட ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எய்ம் பண்ண அந்த ஸ்கோர் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய போர்ஷன் நீங்கள் எல்லாமே தெளிவாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே மார்க் கம்மிங்கிறது எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மிஸ் ஆகவே ஆகாது. ஸோ ஒரு டஃப் ப்ரிப்பரேஷன் வந்து கொடுத்து தான் ஆகணும். இப்போ இருக்கக்கூடிய காம்படிஷனில் ஒரு டஃப் ப்ரிப்பரேஷன் கொடுக்கணும். அந்த டஃப் ப்ரிப்பரேஷன் கொடுக்கறதுக்கு நம்ம பிஃபோராகவே நம்ம அந்த எக்ஸாமுக்கு தயாராகணும். ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்தோன்னா இந்த ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் இந்த இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது அது ஒரு ட்ராக்கில் பண்ணிகிட்ருங்க, ஓகேங்களா? அது அவங்கவுங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோட விருப்பம் தான். அது ஒரு ட்ராக்கில் போகட்டும். இந்த பக்கம் படிக்கிறதுங்கிறது ஒரு ட்ராக்கில் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு திருப்தி கொடுக்கும், சரிங்களா? ரெண்டுமே அது ஒரு ட்ராக், இது ஒரு ட்ராக் மாதிரி வச்சுக்கோங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ தொடர்ந்து படிங்க. இன்றைக்கி நம்ம ஸ்டடி பிளான் கொடுப்போம். நம்மளோட ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஆர்வமாக இருக்குங்கிறது தெரியுது என்னுடைய கமெண்ட் செக்ஷன்லையும். ப்ளஸ் வந்து உங்களுடைய வாய்ஸ் மெசேஜ், உங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜ், இது எல்லாமே தெரியுது. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டடி பிளான் கொடுத்துருவோம். ஸோ தொடர்ந்து பயணிங்க, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டடி பிளான் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோப்பு கிடைக்கும். அந்த ஸ்டடி பிளானில் நீங்கள் இது வரைக்கும் படிக்காத ஏரியாவை தான் ஃபஸ்ட் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா 11th 12th தமிழ், அதாவது ஹையர் ஸ்டாண்டர்ட் 10th தமிழ், 11th தமிழ், 12th தமிழ் நியூ புக்கு, அதுக்கப்புறம் ஓல்டு புக்கு 6th to 12th ஓல்டு புக்கு, அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ், இது எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். நீங்கள் எதெல்லாம் டஃப்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ, எதெல்லாம் கடைசி வரைக்கும் நம்ம வந்து தொடாமல் ரிவிஷன் பண்ணாமல் போனீங்க, அதனால தான் மார்க் போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஏரியாலாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் நியூ புக்குக்கே வர போகிறோம். நியூ புக்கு ஈஸியாக கவர் பண்ணிடலாம், நீங்கள் ஒரே பண்ண தேவையில்லை. அதுக்கு முன்னாடி இந்த டஃப்பான ஏரியா நீங்கள் பிஃபோராகவே கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அழகாக தமிழில் வந்து 95 அப்படிங்கிறது எங்கேருந்து கேள்விகள் கேட்டாலும் நீங்கள் தயாராகிடலாம், சரிங்களா? ஸோ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்க. இன்றைக்கி ஸ்டடி பிளான் கொடுக்குறேன், சரிங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ படிக்கிறவங்க படிக்க ஆரம்பிச்சுங்க, அவ்வளோதான். இல்லை நீங்கள் எப்போ படிக்கணும்னு உங்களுக்கு ஆர்வம் இருக்கோ, எப்போ படிக்கணும் உங்கள் மைண்டில் தோணுதோ அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது நம்மளுடைய கிறிஸ்டோபா மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா அவங்க படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறதுனால, ஏன்னா உங்களோட ஒரு தாட் ப்ராசஸ் வச்சு தான் நான் இங்கே ஸ்டடி பிளானே ரெடி பண்ணுறேன், சரிங்களா? ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டடி பிளான் இன்றைக்கே கொடுங்கன்ட்டு காலையில் எழுந்திரிக்கும் போதே நான் நாளைக்கு தான் கொடுக்கலான்னு இருந்தேன். இன்றைக்கே கொடுங்கன்ட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. மெசேஜ் பண்ணவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கே நான் முடிஞ்ச வரைக்கும் நான் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு ஸ்டடி பிளான் நான் கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி ஸ்டடி பிளான் வந்து அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம். இது கிறிஸ்டோபா அகாடமி உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.